ஹாய், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோலே நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒன்று. அதாவது என்ன பேப்பர் போடுறோம், பேப்பர் வெயிட் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா டிஜே நண்பர்கள் நிறைய பேர் இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு திறந்த மனமாக எல்லாமே காமிக்கிறேன். அதனால் நீங்கள் சந்தேகப்படாமல் மோகனா ஸ்பீக்கரை நீங்கள் வித் கேரண்டியோடி வித்து சூப்பர் குவாலிட்டியோடு நீங்கள் வாங்கலாம். அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வெயிட் போட்டு காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டோல் கப்பு. இது பார்த்தீங்கன்னா செலக்ட்ரான் கப்பு தான் போட்டுட்ருக்கேன். செலக்ட்ரான் கப்பு தான் போட்டுட்ருக்கேன். இது வெயிட்டே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 கிராம் இருக்குது. வெயிட்டு 2 கிராம் இருக்குது. இப்போ வெளியெல்லாம் போடக்கூடியதெல்லாம் கிராமே இருக்காது. இது நம்ம குவாலிட்டியான இதுதான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ 200 வாட் ஸ்பீக்கர் போன வீடியோவில் நான் ஒன்று உங்களுக்கு 200 வாட்ஸில் காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடரை பார்த்தீங்க பாருங்கள். ஸ்பைடரை பாருங்கள், நல்ல அகலமான ஸ்பைடர் போடுறோம். இந்த ஸ்பைடர் தான் நார்மலாக எல்லோரும் போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அகலமான ஸ்பைடர் போடுறோம். ஜூபிட்டர் கம்பெனி. இதையும் வெயிட்டை பார்த்துக்கோங்க. 9 கிராம் இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டி வெயிட்டு. 6 கிராம் இருக்குது. 6 கிராம் இருக்குது. ஹை குவாலிட்டி வெயிட்டு 6 கிராம். ஆமாம், 5 கிராம் 6 கிராம் இருக்குதுன்னு வைங்களேன். நல்ல ஹை குவாலிட்டி ஸ்பைடர் தான். அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட 250 வாட்ஸுக்கு இந்த காயில் யூஸ் பண்ணுறாங்க. வெளியே நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்க. நானும் இந்த மாதிரி சுத்து காயில் பார்த்தீங்கன்னா இது நம்ம சுத்து காயில் தான். 250 வாட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டையில் தான் இது பண்ண முடியும். அட்டையில் தான் நம்ம பண்ண முடியும். நல்லா பாருங்கள், அட்டையில் தான் பண்ண முடியும். வெளியே உள்ள நம்ம நண்பர்களும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட சில நேரம் இந்த காயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ண மாட்டோம். வெளியேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கருக்கு இதுதான் வேணும்பாங்க. அதனால போட்டு கொடுப்போம். பாருங்கள், இது வெயிட்டை பாருங்கள். உங்களுக்கு 7 கிராம் தான் இருக்குது வெயிட்டு. 6-7 கிராம் தான் இருக்குது வெயிட்டு. இப்போ நம்ம 200 வாட் ஸ்பீக்கருக்கு இந்த காயில் போட்டிருக்கோம். கம்பெனி காயில் இட்டாலியிலேருந்து இது வருது. இட்டாலி காயில், கம்பெனி காயில், இட்டாலி மேனுஃபேக்சரிங். பாருங்கள், வெயிட்டை பாருங்கள். 10 கிராம் இருக்குது. இது 10 கிராம். டிஜே நண்பர்களே எல்லாம் கவனமாக பாருங்கள். இது 10 கிராம் இருக்குது. 200 வாட்ஸு. இதை 250க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 250க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 1.25 இன்ச்சு காயில். இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு காயில். இதில் 10 கிராமுக்கு காப்பர் சுற்றி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலு. இது அட்டை. நல்லா பார்த்துக்கோங்க. இது அட்டை, இது ஃபிலிம் ரோலு. பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 300 வாட் ஸ்பீக்கருக்கு இதை போட்டுட்ருக்கோம். 300 வாட் ஸ்பீக்கருக்கு இந்த காயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த காயிலுடைய வெயிட்டை பாருங்கள். 13 கிலோ இருக்குது. 13 கிராம் இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்கும். 13 கிராம் இருக்குது. அதே மாதிரி நம்ம 150 வாட்ஸுக்கு இந்த காயில் தான் யூஸ் பண்ணுறோம். இதை வெயிட்டை பாருங்கள். 5 கிராம் இருக்குது. 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் 5 கிராம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுத்து காயில் அட்டையில் சுற்றி இருக்கும். இதை பாருங்கள், 6 கிராம் தான் இருக்குது. அப்போனா நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். இது 150 வாட்ஸ் தான் பவரு. உங்களுக்கு 200 வாட்ஸ் 250 வாட்ஸ்ன்னு போட்டு தராங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம். இந்த காயில் நம்மகிட்ட கம்பெனி காயில் இருக்குது. இதுதான் நம்ம 150 வாட்ஸுக்கு போட்டுட்ருக்கோம். மானிட்டர் யூஸுக்கு இதை பண்ணலாம். நீங்கள் தெளிவு பண்ணி வாங்குங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஸ்பீக்கர் 200 வாட்ஸுக்கு இந்த பேப்பர் தான் போட்டிருக்கேன். இது ஜூபிட்டர் பேப்பர். நான் பாருங்கள், ஜூபிட்டர் பேப்பர், ஒரிஜினல் ஜூபிட்டர் பேப்பர். ஒரிஜினல் ஜூபிட்டர் பேப்பர். இந்த பேப்பர் நம்மகிட்ட ஸ்டாக்கு நிறைய இருக்குது. பேப்பர் போனாலும் நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். பேப்பர் தேவைப்படக்கூடியவர்களும் என்கிட்ட வாங்கிக்கலாம். நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. இந்த பேப்பர் தான் போடுறோம். இது 2 ரோ, 2 ரோ இருக்கும். உங்களுக்கு 2 ரோ இருக்கும். பட்டையை கலப்போம். பேஸு சும்மா நச்சுன்னு விடும். நல்லா இருக்கும் பேஸு. இது வெயிட்டு பாருங்கள். இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள். 29 கிராம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 29 கிராம் இருக்குது பேஸு. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாப்புல 10 கிராம் கூட இல்லைன்னு சொன்னாப்புல. அப்படி இல்லை, இது 29 கிராம் இருக்குது. பியூர் குவாலிட்டி. நீங்கள் நம்பிக்கையை வாங்கலாம். பியூர் குவாலிட்டி.
இப்போ பாருங்க யூகேபின்னு ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இது பாருங்க இது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாருங்க. ஆ 29 கிராம் இருக்கு யூகேபி பேப்பர். ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது 3 ரோ தான் இருக்கு. இது 3 ரோ, இது 2 டோர். இது ஊஃபர் மாதிரி இருக்கும். அடி உங்களுக்கு சும்மா பட்டையை கலப்போம். அடி பயங்கரமா இருக்கு. இது நீங்க இந்த ஸ்பீக்கர் தான் நம்மகிட்ட இப்போ இருக்கு. லோ பிரைஸ்ல கொடுக்குறேன், நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. சூப்பர் ஸ்பீக்கர். 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு இந்த காயில் தான் போட போறேன். 134க்கு 20 மேக்னெட்டில் 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு இந்த காயில் தான் போட போறேன். பாருங்க, வெளியே உள்ளவங்க இந்த காயில் தான் பயன்படுத்துறாங்க. கம்பெனி காயின்னு சொல்லி இதான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இதே வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட்ரான் பேப்பர். நிறைய பேர் சொல்றாங்க செலக்ட்ரான் பேப்பர். இந்த பேப்பர் வெளியே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்காங்க. 220 ரூபா இல்லாமல் இங்கே திருநெல்வேலி சைடில் வாங்க முடியாது. ஒரு நண்பர் கொடுக்காரு 220 ரூபா. மதுரையில் 200 ரூபாய்க்கு கொடுக்காங்க, 185 ரூபாய்க்கு கொடுக்காங்க மதுரையில். இந்த பேப்பர் நம்ம ஸ்பீக்கரில் தேவைப்படக்கூடியவர்கள் இந்த ஸ்பீக்கரை போட்டு இந்த பேப்பர் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா போட்டு தருவேன். இதே வெயிட்டை பாருங்க. இது 33 கிராம் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இதோட வெயிட் 4 கிராம் உங்களுக்கு வெயிட். இது அதிகமாக இருக்கு. பேஸு சும்மா பட்டையை கலப்போம். இதுவும் நம்மகிட்ட இருக்கு. ஊஃபர் பேப்பரும் நம்மகிட்ட இருக்கு. அனைத்தும் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா டிஜே நண்பர்கள் கேட்டனால இந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேஸ்கெட்டு வெயிட் எவ்வளோன்னு நான் காமிக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை அப்படியே அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினாதான் என்னைய மற்றவங்களுக்கு தெரியும். உங்கள் மூலமாக ஒரு பயன் கிடைக்கட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ் நல்லா கொடி கட்டி பறக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுபோல் உங்கள் பிள்ளைகளை சேஃபாக பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் உங்ககிட்ட தயவாக சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் வார்த்தை. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்க வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடு நீங்கள் இருங்க. நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன். குட் குவாலிட்டி மெட்டீரியலை கொண்டு வருவேன். ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னை நம்புங்க. உங்களை நான் எல்லாம் நம்பி இருக்கேன். நிறைய பொருள் நம்மகிட்ட வாங்குங்க. நிறைய நண்பர்கள் பெல்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பெல்ட்டெல்லாம் இப்போ ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்தோம்னா அதுவும் ஒரு வீடியோ போட்டுருவேன். பெல்ட் வருது, ஹெச்எஃப் வருது, எல்லாமே நம்மகிட்ட வருது. எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். நோ இந்தியன் மேக், எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம். பட் இந்த கோன் எல்லாமே உங்களுக்கு இந்தியன் ஐட்டம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நாட் இம்போர்ட்டட். ஒன்லி காயில் மட்டும் தான் இம்போர்ட்டட் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர்லேருந்து வருது, நம்மளுக்கு துபாயிலேருந்து வருது. இன்னொரு வீடியோவில் சந்திக்க வர பி சேஃப். நன்றி, வணக்கம்.